திராவிட கொள்கை, திராவிட மாடல் கொள்கை என்னன்னா நோ ஷேரிங் ஆஃப் பவர். உதவி தேவை ஆட்சி பிடிப்பதற்கு. ஆட்சி பிடித்த பிறகு நம்ம சுய ஆட்சியா இருக்கணும், வேற யாரும் கூட இருக்கக்கூடாது. இப்போ இந்த பிரிவினைவாத அரசியலை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஆன்டி ஹிந்தி அந்த மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணுறத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நீங்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இது ஏமாத்தல் நினைப்பாங்க. கரூர்ல சம்பவம் நடந்து பார்த்தீங்களா? 41 பேர் இது உயிரிழந்த பிறகு அந்த மூடு கொஞ்சம் மாறி போயிடும். டெல்லியிலிருந்து காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு இது என்னது நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், இப்போ பண்ணாதீங்க. நம்ம அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் பீகாரில் நாங்கள் உதவாயிடும். ஏன்னா இவர் ஸ்டாலின் பீகார் வேற போயிட்டு வந்தார். இப்போ பாகிஸ்தான் ராணுவ தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புரோக்கர் ஆகிட்டாங்க. சைனாக்கா வேலை செய்யுது, அமெரிக்கா வேலை செய்யுது. நாட்டு மக்கள் பாருங்க என்ன கலர்ச்சி பாருங்க லாகூர்ல. இப்போ காங்கிரஸ் கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதம் என்ன? மோதிக்கு எதிர்த்து. ஏன்னா பாருங்க மக்கள்கிட்ட போறது கிடையாது. சிவா 1440 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடன் பேச வந்திருக்கிறார் இந்தியாவின் மூத்த அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர். வணக்கம் சார். ஆமா, இப்ப அவங்களோட நீங்க தேசிய அப்ரோச்ச பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே வந்து ஒரு விலகல் மனப்பான்மையிலே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. உதாரணமா மாநிலத்துல கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் வந்த பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அது இப்ப எந்த லெவல்ல சார் இருக்கு, அது நீங்க சொல்லணும். அப்புறம் வந்து இப்ப வந்து அது ஏதாவது ஒரு புதிய வழிகாட்டுதல் வரப்போறதா கவர்னருக்கும் மாநில முதலமைச்சரும் எப்படி நடக்கணும்ட்டு? அந்த கூட்டாட்சி தத்துவம் அதுக்கு வந்து ஒரு ஆபத்துங்கிறாங்க. அதுக்கு உண்மையா ஆபத்து இருக்கா? கூட்டாட்சி தத்துவங்கிறது நம்ம என்ன வந்து எதை வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க கூட்டாட்சி தத்துவம் நடக்கிறதுல? ஏன்னா இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு குரல் வந்துருது. அதுக்கான சரியான பதில் வந்து அந்த சைட்ல இருந்து வருதா? இல்லைங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு என்ன கொடுத்தாங்கன்னா இந்த கவர்னர் மேட்டரில் கவர்னருக்கு ஒன்றும் பவர் கிடையாது. ஆமாம், எய்தர் அவங்க வந்து அதை இது பண்ணணும், 6 மாதத்துக்கு மேலே ஊறப்பட முடியாது. இதை திருப்பி அனுப்பணும், இல்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். அண்ட் பிரசிடெண்ட் கூட, அதாவது குடியரசுத் தலைவர் கூட ஒரு டைம் ஃப்ரேமில் தான் வேலை செயல்படணும்னு வந்தது. அதை பெரிய விக்ட்ரியாக எடுத்துட்டாங்க, பெரிய இது நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பிரசிடெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. என்ன கேட்காம எனக்கு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த உரிமை உங்களுக்கு இருக்கா? ஏன்னா ஐ ஆம் த அத்தாரிட்டி ஆஃப் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ். இப்போ எனக்கே எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட டயத்தில் பண்ணணும்னு? அந்த மேட்டரில் பாருங்கள், பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் பரம் அது விவாதம் நடந்திருக்கு. அதில் ஒன்றும் தீர்ப்பு வரல பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மேல் தீர்ப்பு வரல இன்னும். ஸோ அது இன்னும் அது வந்து அந்த மேட்டர் ஒன்றும் ஒரு இருக்க தீர்ப்பு இப்போ சொல்லிட்டு இருக்கிறதுனால நடந்துட்டு இருக்கு. கவர்னர் இது பண்ண முடியாது, ஆனால் பிரசிடென்ட் அதை ஒத்துக்கல. ஸோ அங்கே தான் இப்போ இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது நீங்கள் கேட்டீங்க, அதாவது தமிழ்நாடுல இந்த திராவிடன் மாடலில் என்னன்னா ஒரு 25 காலத்துல என்ன பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போன பிறகு கூட்டாட்சிங்கிறது என்னன்னா கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியறது இல்லை. அது டிஎம்கேவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன ஆயிருக்காங்க, இந்த சின்ன சின்ன பார்ட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது கூட்டணி இருக்குது, நீங்கள் ஜெயிச்சு ஆயிடுறீங்க, மினிஸ்டர் ஆயிடுறீங்க, நாங்கள் என்ன சும்மா 5 பேரோ 10 பேரோ 20 பேர் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், எங்கள் தொகுதியில் வேலை நடக்க மாட்டேங்கிறது. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் டிஎம்கே எம்எல்ஏஸை தவிர்த்து இடதுசாரி கட்சிகள் எம்எல்ஏஸோ இல்லை திருமாவளவனோட வெற்றி சிறுது பிசிகேவோ இவங்களுக்கெல்லாம் பாருங்க ஒன்றுமே அவங்க கான்ஸ்டிடியூஷன் ஒன்றும் பெரிய வேலை நடக்கல. காங்கிரஸ் அவங்களுக்கு ஒன்றும் நடக்குது இல்லை. அதை வச்சுதான் அவங்களுக்கு ரொம்ப அதிருப்தியாக இருக்குது. ஒரு 20க்கு மேலே இருக்காங்க எம்எல்ஏஸ், காங்கிரஸ் எம்எல்ஏஸ், ஒன்றும் காரியம் ஆக மாட்டேங்கிறது. ஸோ அவங்க இப்போ என்ன சொல்றதோட அர்த்தம் வந்து இவங்க வந்து மத்திய அரசுல பங்கேற்றிருந்தா அதான் கூட்டாட்சி அப்படிங்கிறாங்க. அவங்க இல்லாட்டி இவங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு கேட்டா அது கூட்டாட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை, இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா திராவிட கொள்கை, திராவிட மாடல் கொள்கை என்னன்னா நோ ஷேரிங் ஆஃப் பவர். கரெக்ட். பட் வி நீட் ஹெல்ப் டு ஃபார்ம் பவர். உதவி தேவை ஆட்சி பிடிப்பதற்கு. ஆட்சி பிடித்த பிறகு நம்ம சுய ஆட்சியா இருக்கணும், வேற யாரும் கூட இருக்கக்கூடாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய சீட்டு வின் பண்ணுவாங்க. அதாவது மெஜாரிட்டியில நம்மகிட்ட தான் இருக்கும், யார் தயவு வேண்டாம்.
ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னன்னா, எல்லாம் பாருங்க ஒரு கட்சி ஜாதி எதிர்ப்பட கட்சி. அந்தந்த ஜாதி, அந்தந்த இதுன்னு சொல்லி அவங்க அங்கங்க என்ன சொல்வது, ஒரு பாக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்காங்க. இப்படிதான் ஓடுது இது. அதாவது 2 கட்சிகளுமே தனியா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது. சரி ஏதாவது ஒரு அலையன்ஸ் தேவை. இப்ப அவங்க நினைக்கிறாங்க என்னன்னா, இந்த வரப்போற 26 தேர்தலுக்கு பிறகு 2026 மாநில சட்டசபை தேர்தல் பிறகு அவங்க பவர் ஷேர் பண்ண முடியும். ஆனா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அலைஸ் 2 சைடும் அது வெதர் ஆப்போசிஷனுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் இல்ல டிஎம்கே கூட இப்ப கூட்டணி இருக்கிற கட்சிகள் கூட என்னன்னா கிளியரா சொல்றாங்க, எங்களையும் அமைச்சரா கூட எங்களுக்கு 2 பதவி கொடு 3 பதவி கொடு. ஆமா. ஸோ இப்ப கொஞ்சம் கியர் ஷிஃப்ட் பண்றேன். இப்ப இந்த பிரிவினைவாத அரசியலை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஆன்டி ஹிந்தி அப்படின்னு ஒரு ஒரு சட்டமன்றத்துல ஒரு பில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வதந்தியா இல்லாட்டி அது உண்மையான்னு தெரியல. தினகரன்ல தான் முதல்ல இந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துலயும் வேகமா பரவிச்சு. அது வந்து முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஐடியா இல்லையங்கிற மாதிரி மறுத்துட்டாரு. அது எதுக்கு இப்படி பரவிச்சுன்னு தெரியல. அது ஒரு விவாதமாச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆன்டி பில், ஆன்டி ஹிந்தி அந்த மாதிரி ஒரு பில் பாஸ் பண்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது இன்னும் கொஞ்சம் அதிக பிரிவினையை வளர்க்கும்னு பார்ப்பாங்களா? இல்லாட்டி வந்து இது இது வந்து சவுத்துல இது ரொம்ப தேவைன்னு பார்ப்பாங்களா? நீங்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஏமாத்தல் நினைப்பாங்க. காரணம் என்னன்னா, கரூர் சம்பவம் பிறகு, அதாவது இவங்களுக்கு முதல்ல என்ன டிஎம்கேக்கு தோடு இந்த தடவை ஈஸியாக வந்துடும், திருப்பி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, விஜய் ஒன்றும் பெருசாக கலக்க மாட்டார், மக்கள்லாம் அவர் பார்த்துட்டு போயிடும். ஆனால் அவருக்கு கூட்டம் அதிகம் வர ஆரம்பிச்சு. முதல்ல இவங்க தமிழ் வெற்றி கட்சி விஜய் ஃபீல்டில் வரதில் வெல்கம் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு எதிர்த்து இருக்கிற ஓட்டில் பிளவு வந்துடும், ஆமாம், அதில் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் போக என்ன பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் பிகமிங் ஏ ஃப்ராங்கென்ஸ்டைன். ஏன்னா இவங்களே முதல்ல ஆதரவு கொடுத்தாங்க, விஜய் வரட்டும் வரட்டும்னு. அதிமுக தடுத்து வச்சிருவாங்க, பிஜேபி எழுந்துக்க முடியாது, நம்ம திருப்பி வந்துடும் அப்படின்னு. ஆனால் அது வேற விதமாக போயிடுது. விஜயை பார்க்கறதுக்கு கூட்டம் அது கொஞ்சம் அரசியல் ஆரம்பிச்சுது. அண்ட் விஜயும் அதாவது அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் ஒரு ஹிந்தியில் இங்கே நம்ம வட இந்தியாவில் ஒரு இது இருக்குது பொங்கல் மாதிரி, ஆனால் அதை கிச்சடிப்பாங்க. கிச்சடி பாலிடிக்ஸ்ல எல்லாரையும் போட்டார். அதில் என்னோட தலைவர் காமராஜர், என் தலைவர் அறிஞர் அண்ணா, என் தலைவர் எல்லாரையும் போட்ட ஒத்தரை விடல. அது இல்லை, பசு பண்ற முத்துராமலிங்க தேவர் எல்லாரும் சேர்த்துட்டு ஒரு கிச்சடி மாதிரி ஒன்று பண்ணாரு. அந்த கிச்சடி ஈக்குவலண்ட் இல்லை, ஏன்னா பொங்கல்ல கூட அவ்வளோ கிச்சடி கிடையாது. அந்த மாதிரி ஒன்று எல்லாத்தையும் போட்டு சொல்ல போனா ஒரு வெஜிடபிள் உப்புமா வச்சுக்கோங்களேன். பட்டாணி. நீங்க இப்ப தமிழ் 2026 தமிழ்நாடு தேர்தலோ இப்ப பீகார் தேர்தலோ எந்த திசையில போகும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஹிந்தி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கரூரில் சம்பவம் நடந்து பார்த்தீங்களா, 41 பேர் இதாக உயிரிழந்த பிறகு அங்கே மூடு கொஞ்சம் மாறி போயிடுது. ஏதோ அந்த விஜயை தடுக்கிறதுக்காக டிஎம்கே அரசும் சரி, டிஎம்கேவோட சில குறிப்பிட்ட அமைச்சர்களும் சரி, அவங்க ஆதரவாளர்களும் ஏதோ ஒரு வம்பு பண்ணி இது சம்பவம் ஆச்சுன்னு இதை வச்சுட்டு பாருங்க, சிபிஐ என்கொயரி கூடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. அது பெரிய பின்னடைவு டிஎம்கேக்கு பொலிட்டிக்கலா. அது டைவர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கல, திருப்பி ஹிந்தி கொண்டு வந்துடலாமா. ஹிந்திங்கிறது என்னன்னா பஞ்சிங் பேக். அதுதான். அதெல்லாம் அந்த தீவிரவாதத்தோட என்னன்னா சரி ஏதாவது அட்டென்ஷன் டைவர்ஷன், சரி இது கிளப்பி விடும். ஏன்னா இது பண்ணா என்ன ஆகும்னா அதிமுகவுக்கு டென்ஷன் வரும், ஏன்னா பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கு. ஆனா நடந்திருக்கிறது என்ன விஷயம் நான் கேள்விப்படுவது என்னன்னா, டெல்லியிலிருந்து காங்கிரஸ் தலைவர்கள்ல ஸ்டாலினை தொடர்பு கொண்டு இது என்னது, நாங்கள் இதெல்லாம் பண்றோம், இப்ப பண்ணாதீங்க. நம்ம அதே மாதிரி தேஜஸ்வி யாதவும் பீகார்ல நாங்கள் உதவாயிடும். ஏன்னா இவர் ஸ்டாலின் பீகார் வேற போயிட்டு வந்தார். இப்போ ராகுல் காந்தியோட ஓட்சோரி யாத்திரால வேற இருந்தாரு. அப்படி வந்து இங்க டெல்லியில பிரஷர் இப்பெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நமக்கு இங்க உதைச்சிரும். ஏன்னா பிரதமர் மோடியும் சொல்வார், ஏன்னா ஆல்ரெடி பிஆர்இ மக்களை பத்தி கண்ணாமண்ணான்னு பேசியிருக்காங்க டிஎம்கே அமைச்சர்கள்லாம். சார் இப்ப ஆபரேஷன் சிந்தூர் இந்த விஷயத்துக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவுல என்ன மாற்றம் ஏற்பட்டது? அது உண்மையான மாற்றமா இல்லாட்டி அது தற்காலிகமா? அதே சமயத்துல இந்தியா வந்து ஒரே நேரத்துல ரஷ்யா, அமெரிக்கா, அப்புறம் தெற்காசியத்துல அதுதான் உலக தலைமை அப்படின்னு வந்து வெற்றிகரமா இந்தியாவால செயல்பட முடியுமா? இந்த நிலைமை கண்டினியூ ஆகுமா? ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? நீங்க பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தானோட அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நல்ல உறவு அதை பத்தி அவங்க பண்ணவே மாட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க இப்போ இந்த
காஷ்மீரில் நல்ல வளர்ச்சி வந்துருச்சு இல்லையா? 2019 பிறகு நல்லா ஆகி அப்புறம் எலெக்ஷனும் நடந்தது. எல்லாம் டூரிசம் பிக்கப் ஆச்சு. அங்கே வந்து இந்த சுற்றுலா பயணியால் தான் அங்கே எக்கானமியே நல்லா ஓடுது. அதை கெடுக்கிறதுக்கு வழி பண்ணி இந்த பயல்காம் பண்ணாங்க. அந்த பயல்காம் பண்ண பிறகு இந்தியா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம் அவங்க. வாங்கிற அடியில் ஐயோ ஐயோ விட்டுரு சொல்லி அமெரிக்காட்ட போய் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் நானே வேண்டுமா இப்போ இது பண்ணிக்க ஏன்னா நல்ல உதவுது. பாகிஸ்தான் ராணுவ தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புரோக்கர் ஆகிட்டாங்க. சைனாக்கா வேலை செய்யுது, அமெரிக்கா வேலை செய்யுது. நாட்டு மக்கள் பாருங்கள் என்ன கலர்ச்சி பாருங்க லாகூரில். அவங்க மக்களுக்கு எதிர்த்து இருக்காங்க. ஒரு பக்கம் பலுச்சிஸ்தானில் தீவிரவாதம், அது தீவிரவாதம் இல்லை, அது வந்து சுதந்திர போராட்டம். இந்த மாதிரி ஒரே காரணம் என்னன்னா மக்களை பற்றி கவலை கிடையாதுங்க. ஏன்னா பாகிஸ்தானில் ஊழல் இருக்குது பார்த்தீங்களா? ஆளும் கட்சி அண்ட் ஆளும் கிளாஸ், ரூலிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதில் மிலிட்ரி லீடர்ஸ், பாலிட்டிஷியன்ஸு, மீடியா இவங்க தான் இருக்காங்க. மக்களை பற்றி கவலை கிடையாது. அந்த இவங்களுக்கு எல்லாருக்கும் டுவல் சிட்டிசன் வேறு. அவங்க யூகே பாகிஸ்தான் அந்த டயத்தில் பிரிட்டிஷ் டுவல் ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்தியா மறுத்துருச்சு. ஆனால் பாகிஸ்தான் எடுத்துட்டாங்க. ஆமாம், அவங்க பணம் கட்டி இதுவாக இருக்காங்க. ஸோ முக்கால்வாசி தலைவர் பார்த்தீங்கன்னா ஊழல் அண்ட் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் ஆர்மி. ஆனால் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு யூஸ்ஃபுல்லாக என்னன்னா இவன் சைனா கூட எப்பாவது இதுக்கு இதுவும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா பாகிஸ்தான் ராணுவத்தை அவன் யூஸ் படுத்துவான். சவுதி அரேபியா பாருங்க 2000 எனி டைம் யூ வில் ஃபைண்ட் 2000 பாகிஸ்தான் துருப்பு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க சவுதி அரேபியாவில். அவங்க இதை கார்டு பண்ணுறதுக்கு. ஸோ பாகிஸ்தான் எப்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ பாலஸ்தீன் காசா மேட்டரில் இந்த ட்ரம்ப் புஷ் பண்ண டீல் இருக்கு பாருங்க, ஒப்பந்தம். இதை வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. அப்புறம் ட்ரம்ப் எப்படி எல்லாரும் சமாளித்த பிறகு என்ன தெரியாமல் பாகிஸ்தான் ராணுவமும் சரி பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபோ வெல்கம் பண்ணார். அது பாகிஸ்தானில் பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் அது எதிர்த்துருக்கு. அதனால தான் கலவரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட டென்ஷன். தலிபானுக்கு முதல்ல வளர்த்து விட்டுட்டு மறந்த என்ன சொல்லுவாங்க, வளர்த்த கடை மாரில் பாயிற மாதிரி அது வேற மாதிரி போகிறது. அது ஏன்னா அவங்க பாருங்க தீவிரவாதம் வச்சுன்னு பணத்தை சம்பாதிக்கிறது. ஆனால் இந்தியா மாறி போயிடுச்சு. இந்தியா வளர்ச்சியை பார்க்குறாங்க. பாகிஸ்தானில் இருக்கிற பத்திரிகையாளர் கூட சொல்கிறாங்க இந்தியா எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம இப்படி தேஞ்சுட்டே இருக்கோமே. அதனால் இந்தியா பாகிஸ்தான் உறவுங்கிறது இம்ப்ரூவ் ஆகுது. அதே நேரத்தில் என்னன்னா இந்தியா வளர்ச்சியை விரும்பாத சில நாடுகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தீவிரவாதம் தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஒன்று நிச்சயங்க, திருப்பி இந்த மாதிரி பஹல்காம் மாதிரி சம்பவம் ஆயிடுச்சுன்னா பெருசாக போயிடும். ஓகே, அதாவது குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் எவ்வளோ தடவை சொல்லிக்கிறான் நான் நிறுத்தினேன். ஆனால் திருப்பி ஏதாவது வம்பு பண்ணாங்கன்னா பெருசாக போயிடும். அப்புறம் இந்தியா இந்த தடவை காமிச்சிட்டாங்க. இதில் சைனாவோட ஹெல்ப் இருந்தது, டர்க்கியோட ஹெல்ப் இருந்தது. அப்படியெல்லாம் இருந்து கூட நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது நம்ம காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க. இந்தியா வந்து மோட்டிவேட்டட் ஒரு இது இருக்குது. அதாவது நம்ம இராணுவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ பக்தி அதிகம், இந்த நாட்டுக்காக செய்கிறோன்னு ஒரு கமிட்மெண்ட். இதெல்லாம் பாருங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் த சோல்ஜரிங்க வேற விதமாகிடும். கரெக்ட். சார், இப்போ நான் மீடியா பற்றி ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ வந்து உண்மையான அரசியல் நிகழ்வுகளை எந்த அளவு இப்போ வந்து அரசியல் கட்சிகள் மீடியாவை ஆக்கிரமிக்கிறது மூலமா அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க உண்மைகளை வெளில வராதபடிக்கு, அந்த அழுத்தம் அவங்க மீடியாவுக்கு இருக்கா? இல்லைங்க, மீடியாங்கிறது இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதாவது அதில் கமர்ஷியல் ஆக அதாவது அது வந்து ஒரு தொழிலாக பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்கன்னா அதோட இதாகிடுது. பட் இதை எப்படி கவுண்டர் ஆகுது கேட்டு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏன்னா நான் ஒரு பத்திரிகை தொழிலில் கடந்த 45 ஆண்டு காலம் இருந்ததுனால சொல்கிறேன். இந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், பல இந்திய பத்திரிகைகளில் வேலை செஞ்சுருக்கேன். அதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மீடியாவோட ஸ்ட்ரென்த் என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மீடியாங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஒன்றா தெரியும். ஆனால் அதில் பல அவுட்லெட்ஸ் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல சப்ரஸ் பண்ணால் இன்னொரு இடத்துல வெளியில் வரும். கூடவே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளும் இது யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸ் கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதம் என்ன? மோதிக்கு எதிர்த்து. ஏன்னா பாருங்க மக்கள்கிட்ட போகிறது கிடையாது. ஒரு எதிர்கட்சி என்ன பண்ணணும், எது நாட்டுக்கு நல்லது சப்போர்ட் பண்ணணும், மக்களுக்கு நல்ல நடந்தால் சப்போர்ட் பண்ண, மக்கள் பாதிக்கப்பட்டால் அதை எடுத்து சொல்லணும். இதான் அரசியல். ஆமாம். ஆனால் இப்போ என்னன்னா மோதியை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிரு,
அது முடியலையே. மக்கள் பாருங்க, மக்களால வந்தவர் அவரு, மக்களால் தேர்ந்தப்பட்டவர். இன்னைக்கு நீ எங்க போய் கேட்டாலும் இவ்வளவு பிரச்சனை இந்தியாவில் இருக்குது, இதை தீர்த்து முடிக்கக்கூடிய ஆள் யாருன்னா மோதிம்பாங்க. ராகுல் காந்தி நம்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சில மீடியா என்ன பண்றாங்க, ஒரு பக்கமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் நம்புறது கிடையாது. ஏன்னா இப்ப மக்கள் நம்மள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். டிஜிட்டல் ஊடகங்கள் வந்து உண்மைய வந்து வெளியில கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியில நிறைய ஈடுபடுறது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப நல்ல வேலைங்க. இதனால தான் நான் சொல்லுவேன், இந்தியாவோட டெமோக்ரஸி அலைவா இருக்குது. கரெக்ட். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, இவன் யார் கட்சி, எந்த கட்சி என்னன்னு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பீப்புள் ஆர் டர்னிங் டு தி யூடியூபர்ஸ் லைக் சிவகுமார். தேங்க் யூ. ஏன்னா அவங்க தெரிய விரும்புறாங்க. ஏன்னா ஏன்னா எல்லாரும் சொல்லாது சிவகுமார் சொல்வாரு. தேங்க் யூ. ஏன்னா எல்லாருக்கும் பாருங்களேன், இந்த கரூர் சம்பவம் எடுத்துக்கோங்க. விஜய் தான் குற்றவாளி, விஜய் தான் தவறு செய்த, அவர் தவறு செய்திருக்கலாம். ஆனா அரசோட பொறுப்பு இருக்குது, மாவட்ட செயலாளர் பொறுப்பு இருக்கு, மாவட்ட போலீஸ் அதிகாரி பொறுப்பு, பல விஷயங்கள் கலந்துருக்குல்ல. எல்லாத்தையும் எடுத்து அது சொல்லாம ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பார்த்தீங்க, யூடியூப்ல அதுல நிறைய வருது. அதனால இவங்க யூடியூபே இது பண்ண பார்க்குறாங்க, கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ம், ம். அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூபருக்கு இவங்க பணம் கொடுத்து தனக்கு வேணுங்கிற மாதிரி பிரச்சாரத்தையும் செஞ்சு கொள்ளுகிறாங்க. எங்க பணம் விளையாடுதோ அங்க பத்திரிகை தொழில் செயல்பட முடியாது. சார், அப்புறம் கடைசியா ஒரு கேள்வி சார். உங்க நேரம் நிறைய ஆயிடுச்சு. உங்கள்ட்ட ஒரே பர்சனல் கேள்வி. ஸோ இத்தனை வருஷமா அரசியல நீங்க நெருங்கி பார்க்குறீங்க. உங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு நிகழ்வு, அதாவது இந்திய ஜனநாயகத்தின் அழக அந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நினைவூட்டுச்சா? அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா சார்? இல்லைங்க, நான் வந்து பிரதமர் மோடி வந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியை நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்துஸ்தான் டைம்ஸில் இருந்த பொழுது அந்த கட்சியோட வளர்ச்சி எல்லாம் நான் வாஜ்பாயை பார்த்துருக்கேன், அத்வானி பார்த்துருக்கேன், ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தியோட கடைசி மீட்டிங் நான் கவர் பண்ணியிருக்கேன் புவனேஸ்வரில். அப்போ நான் போஸ்டடாக இருந்தேன். அவங்க படுகொலைக்கு அப்போ சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கேன். பல தலைவர்களோடு நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நெகட்டிவ் இடங்கள் இல்லாத ஒரு தலைவர் என்ன கேட்டீங்கன்னா பிரதமர் மோடி. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவர் நீங்க தேர்தல் டயத்துல தான் கொஞ்சம் நெகட்டிவா அடிப்பாரு காங்கிரஸ், இல்லை மற்ற டயத்தில் பாத்திரப்படுறது இல்லை. நம்ம செய்யறதை செய்யணும், தன்னம்பிக்கை, தன் செயல் மீது நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு தலைவர் புது விதம் பார்க்குறாங்க. இதுதான் நான் இந்திய அரசியல் கண்ட இது. இந்திரா காந்தியும் நான் பார்த்துருக்கேன், ராஜீவ் காந்தியும் பார்த்துருக்கேன், வாஜ்பாய், அத்வானி, அந்தந்த தலைவர்களும் சிறப்பு இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நேயர்களுடைய புரிதலுக்காக ஒன்று சொல்லணும். இந்த பதிலை நான் எதிர்பார்த்து இந்த கேள்வியை கேட்கல, ஆனா இந்த பதில் எனக்கு ஆச்சரியப்படுத்தல. இல்லை, அது உண்மைங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம் என்னன்னா பாசிட்டிவ்னஸ். திருப்பம் பண்ண முடியும், மாற்றம். சும்மா 5 வருஷம் ஜெயிச்சுட்டு சும்மா மக்களை இதை கொடுத்து அதை கொடுத்து, இது அப்புறம் தப்பு. அண்ட் இரண்டாவது, போய்க்கூடாது. அண்ட் நாடு வளரணும்னு ஒரு பெருமை இருக்கணுங்க. கட்சி வளரணும், நான் பிரதமர் ஆனதை விட நாடு வளரணும், மக்களோட பிரச்சனைகள் தீரணும். அதுதான் நம்ம ஜனநாயகத்தோட சிறப்பே அதுதான். நம்ம நாடு வளரணும்னு மக்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்க அதிக நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க மிஸ்டர் சேகர் ஐயர், ரொம்ப நன்றி. அதே சமயத்துல நம்ம தொடர்ந்து இந்த சேனல்ல உங்களோட பேச போறோம், நிறைய பேச போறோம். இது ஃபர்ஸ்ட் மீட்டிங், உங்களுடைய அறிமுகம், என்னுடைய அறிமுகம். இன்னும் பல விவாத நிகழ்ச்சிகளை நீங்க எங்க கூட கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம், மிக்க நன்றி. வணக்கம், மிக்க நன்றி.